சின்ன வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். டுடே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, டைரெக்டாக கம்பெனிலேருந்து ஒரு 3 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு போலந்து, சொல்லப்போனால் யூரோப்பில் என்ன மாதிரி ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும், எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணலாம், நீங்கள் படிச்சிருக்கிற ஜாபுக்கு இங்கேருந்து வேலை கிடைக்குமா, இந்தியாவிலேருந்து பண்ணால் பாசிபிள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவராலாக அப்டேட் இன்ஃபர்மேஷன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரெக்டாக கம்பெனிலேருந்து ஒரு 3 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். 3மே ஸ்கில்டு தான். டைரெக்டாக கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பட் இது ஒரு மினிமம் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டு கேட்குறாங்க டாக்குமெண்ட்ஸுக்கு. ஆல்ரெடி ட்ரக் டிரைவர் எப்படி செலக்ட் ஆயிருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப மினிமம் ஆஃப் அமௌண்ட்டு தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது இல்லையா, இல்லை ஏஜென்சியே இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கேள்விகள் வரும். உங்களுடைய பார்வையும் அப்படி தான் இருக்குது. இதே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏஜென்சிகிட்ட போகும்பொழுது மினிமம் ஆஃப் 3.5 லேக் பிஃபோர் இல்லாமல் 6 லேக் வரைக்குமே இதை சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யூடியூபர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஏஜென்சி பண்ணுற அதே பேமெண்ட்டுக்கு பண்ணி தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நல்ல பேர், நான் நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி உங்ககிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கிக்கிட்டு அது மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்ல வியூஸை ஏற்றிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது டைரெக்டாக கம்பெனி ஆர்டர். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்கில்டில் எவ்வளோ டேலண்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கம்மியான காசில் நீங்கள் இங்கே யூரோப்புக்கு வரலாம். ஏஜென்சிக்கிட்ட நீங்கள் போய் காசை கொடுத்து ஏமாறணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் உங்களை நாங்கள் ஸ்கில்டை லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால தான் நம்ம டைரெக்டாக கம்பெனி ஆர்டர் இருந்தால் மட்டுமே தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வருவேன். நிறையா பேர் அன்ஸ்கில்டுக்கு ஏன் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்லேயும் சரி, வாட்ஸ்அப்பில் வர்றவங்களும் சரி, வேலைவாய்ப்பு கேட்டுக்கிட்டு அன்ஸ்கில்டுக்கு ஏகப்பட்ட என்கொயரிஸ் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே எனக்கு ரிப்ளை பண்ணி ரொம்ப வெறுத்துருச்சு. இன்னமுமே அந்த அன்ஸ்கில்டுக்கு விசா பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு புரிதலே இல்லாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் ஒரு ஸ்கில்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னா, எனக்கு ஒரு அன்ஸ்கில்டு கேட்டகரிக்கு வேர் ஹவுஸுக்கு பேக்கிங்க்கு எடுத்து கொடுக்க தெரியாமல் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனி வரும்பொழுது ஒரு மினிமம் ஆஃப் அமௌண்ட்டு தான் அவங்க கேட்குறாங்க. அதுவும் ரீஃபண்டபிள். ஏன்னா ஸ்கில்டு வேலை இங்கே நிறையா இருக்குது, ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. அன்ஸ்கில்டுக்கு வேலை கம்மியாக இருக்குது, ஆட்கள் அதிகமாக இருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா, முன்னொரு காலத்தில் இன்ஜினியரு டிகிரி படித்தவங்களாம் ரொம்ப கம்மியாக, ஊருக்கு ஒரு ஆள் அப்படி இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தெருவுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வேர்ல்டு வைஸாக எந்த வித ஒரு ஸ்கில்டையுமே கற்றுக்காமல் ஃபாரினுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க அவங்கள லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, அந்த அன்ஸ்கில்டுக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க. ஸோ அதனால தான் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஆசை இருந்தாலும் கம்பெனி இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விசா பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும், இந்த மாதிரியும் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுவும் ரீஃபண்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் எந்த வித ஒரு கம்பெனியுமே நம்மக்கிட்ட கொடுக்காததுனால தான் அன்ஸ்கில்டுக்கு நான் எந்த ஒரு இதுக்குமே நான் வேலைவாய்ப்பு போடுறதில்ல. இந்த வீடியோவில் அன்ஸ்கில்டை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ்லையும் கேளுங்க. அதில் விருப்பப்பட்டவங்க மட்டும் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கும் ஏஜென்சிக்கும் மற்ற யூடியூபர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். சும்மா பேசணும் அப்படின்னாலே காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏஜென்சி பண்ணுற அதே வேலையை இவங்க பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிடுவாங்க. அதை வச்சுக்கிட்டு யூடியூப்பில் நான் நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யார் எப்படி வேணாலும் போகட்டும், பார்க்குற உங்களுக்கு ஒருத்தரை டிசைட் பண்ண தெரிஞ்சிருக்கும். இவங்க எப்படி பண்ணுறாங்க, வெளியில் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, இவங்க எவ்வளோக்கு பண்ணுறாங்க. ஒரு யூடியூபராகவே இருந்தாலும் அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, யாருக்காவது இங்கே வரதுக்கு உதவி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஜஸ்ட் இங்கே இருக்கிற இடத்த சுற்றி காட்டி, சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி காட்டி, அதை வந்து காட்டி உங்ககிட்ட வியூஸ் வாங்கி உங்களுக்கு என்ன யூஸ்? அவருக்கு அதனால் நல்ல ரெவென்யூ வரும். பட் உங்களுக்கு அந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டு லைக் போடுறதுனால உங்களுக்கு என்ன இருக்குது? அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதை ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு ஒரு 10 பேருக்கு போய் சேரணும். பணமாவோ பொருளாவோ ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்பாவோ, ஒரு இந்த மாதிரி வார்த்தையாவோ பேசுகிறது கூட ஒரு ஹெல்ப்பு தான். சொல்ல போகணும்னா, இப்போ நீங்கள் யார் என்னன்னே தெரியாமல் வர்ற எல்லாருக்குமே நான் ரிப்ளை போட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்காக போடுறேன்? ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்களா? அதை வாங்குறவங்களுக்கு என்னுடைய மதிப்பு தெரிகிறதில்ல. பட் ஒரு நிமிஷம் இதே உங்கள்கிட்ட ஒரு ஆள், முகமே தெரியாத ஒரு ஆள் பேசுனாங்கன்னா நீங்கள் நின்று கேட்பீங்களா? ஒரு 10 ரூபா ஹெல்ப்பு கேட்டால் தருவீங்களா? அதே சுச்சுவேஷனில் என்னைய வச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் மற்றவங்க பண்ணுவாங்க. 3 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் செங்கனுக்குள்ளே வருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி டைரக்ட் கம்பெனி ஆர்டர் எடுக்கும் பொழுது வித் சப்மிஷனு, டிக்கெட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த ட்ரக் டிரைவர் வந்த மாதிரி 60 ரூபா 70 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் இங்கே வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பாசிபிள் இருக்கிறது தான் நான் வந்து வெளியில் சொல்லணும். ஏன்னா அதுதான ஒரு உதவியாக இருக்கணும். வெளியில் 6 லட்சம் 5 லட்சம் போய்கிட்டு இருக்கிறத 1 லேக்குள்ளேயும் உள்ள யூரோப்புக்குள்ளே வர முடியும் அப்படின்னா அதுதான் ஒரு உதவி. அந்த
மாதிரி ஆட்களை தான் இங்கே இருக்கிற கம்பெனியும் வேணும்னு அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி தான் நம்ம வீடியோஸை போட்டு அந்த மாதிரி ஆட்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கையில் கிடைத்திருக்குது. வெல்டரு, ஃபிட்ரு, ட்ரக் டிரைவர் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நல்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. ட்ரக் டிரைவருக்குலாம் இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியுதுன்னா வந்து நிறையா பேர் அப்ரோச் பண்ணுங்கள். எல்லாருமே கம்மியான காசில் வரலாம். உங்களுக்கு தகுதி இருந்தது. ஜாபு தான் எனக்கு வாண்டட் இருக்குது, இவங்களை எடுத்து கொடு, ஃப்ரீ ரெக்யர்மெண்ட் இல்லைனா ஒரு மினிமம் செக்யூரிட்டி டெபாசிட்டு, ஒரு நல்ல கம்பெனி, விசா பாசிபிள் இருக்கிறதா, அப்படி எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக இருக்குதோ செக்யூரிட்டி டெபாசிட்டு, ஒரு டேரெக்ட் கம்பெனி ஆர்டராக இருந்தால் மட்டும்தான் நான் அதை வீடியோவிலே போடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அன்ஸ்கில்டுக்கு வேர் ஹவுஸு, பேக்கிங் இந்த மாதிரிலாம் கேட்கும் பொழுது நான் கம்பெனி அந்த மாதிரி ஜாபுகள்லாம் உங்களை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இதில். இந்த ஜாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நாட்டுக்காரங்களை எடுத்துக்கலாம், இந்த நாட்டுக்காரங்களை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த நான் செங்கனு, அப்புறம் இந்த யூரோப் யூனியனை சுற்றி பக்கத்தில் இந்த ஏசியாவோட கலந்துருக்கிற நாடு, அப்புறம் இந்த கொலம்பியா, இந்த சைடில் விசா அதிகமாக எப்படி சொல்கிறது, நம்ம இந்தியா மாதிரி வந்தால் அந்த நாட்டை விட்டு போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இல்லீகல் என்ட்ரி ஆகாமல் ப்ராப்பராக வர்றாங்கன்னா சம்பாரிச்சுட்டு திரும்ப போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் ஆட்களுக்கு தான் மோஸ்ட்லி அந்த அன்ஸ்கில்டு ஜாபு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து ப்ராசஸை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அன்ஸ்கில்டு கேட்குறதுல பிரச்சனையே இல்லை, என்னால் இப்போ கூட உதவி பண்ண முடியும். அதில் இருக்க ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கோங்க. டேரெக்டாக கம்பெனி ஆர்டர் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் அன்ஸ்கில்டுக்கு ஒர்க் பெர்மிட் எடுத்து கொடுக்க முடியாமலாம் இல்லை. அதில் அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணி அப்புறம் விஎஃப்எஸ்ல அப்பாயின்மெண்ட் எடுத்து ரிசல்ட்டை பார்க்குறதுக்கெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 2.5 லேக்கில் ஆகுது மினிமம் ஆஃப் சார்ஜஸே. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த பேமெண்டெல்லாம் லாஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் யாராவது அன்ஸ்கில்டு கேட்க வர்றீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேமெண்ட் இவ்வளவு கண்டிப்பாக பே பண்ண வேண்டியது வரும். இப்போ நீங்கள் இன்சூரன்ஸுக்கோ இல்லை ஒர்க் பெர்மிட்டுக்கோ இல்லை அப்பாயின்மெண்ட்டுக்கோ பே பண்ணுற பேமெண்ட் எதுவுமே நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகாது. இதுதான் கசப்பான உண்மை. இது என்ன பண்ணுன்னா ஏஜென்சி இப்போ ஒரு 1,50,000 ரூபா செலவாகிற இடத்துல 3,00,000 ரூபா 2,50,000 ரூபா அப்படின்னு அவங்க லாபமும் சேர்த்து வாங்குறதுனால தான் நம்ம ஆளுகளுக்கு ஒரு 3,50,000 ரூபாயிலேருந்து 4,00,000 ரூபா வரைக்கும் சப்மிஷன் பண்ணிவிட்டு விசா வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ காசு லாஸ்ட் ஆயிடுது. அதில் ஒரு சில பேர் 50,000 60,000 கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் காசே இல்லை, நாங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டோம், அது எங்களுடைய வேலை, ரிஜெக்ட் ஆகி போச்சுன்னா அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட இதுதான் உண்மை யூரோப்பை பொறுத்த வரைக்குமே. டாக்குமெண்ட்டை இங்கேருந்து ஒரு நல்ல கம்பெனிலேருந்து கொடுத்துருவாங்க. அது ஒரு 50,000 இன்னும் கம்மியாக கூட ஒர்க் பெர்மிட்டுக்கெல்லாம் காஸ்ட் இருக்குது இங்கே. அதுலேருந்து ஒரு 1 லேக் வரைக்குமே டாக்குமெண்ட் சேல் பண்ணுறாங்க. அதை கொடுத்து நீங்கள் வாங்கி அப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுற காசு இதெல்லாம் திரும்ப ரீஃபண்டு கிடைக்காது அன்ஸ்கில்டில். இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கில்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அவங்க வந்து சூஸ் பண்ணுறதே நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸாக கேட்குறாங்க. இது ரொம்ப பெரிய கம்பெனி, மோஸ்ட்லி இதில் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால தான் அன்ஸ்கில்டில் இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் பிரதர், நீங்கள் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் எடுத்து கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். பட் ப்ராசஸை பற்றி தெரியாமல் தயவு செய்து வந்து கேட்காதீங்க. எனக்கு ஒர்க் பெர்மிட்னா என்னன்னு தெரியும், அப்பாயின்மெண்ட்னா என்னன்னு தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேளுங்க. தயவு செய்து என்னை ஏஜென்சி மாதிரி ட்ரீட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. ஏன்னா மற்றவங்க மாதிரி அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கலாம் சொல்லி என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. அன்ஸ்கில்டு எடுத்து கொடுத்து பணம் தான் சம்பாதிக்கணும் நோக்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்பவே வேலை வாய்ப்பு இருக்குது, போலந்தில் சிக்கன் ஃபேக்ட்ரிக்கு இருக்குது, பேக்கிங் பண்ணுறதுக்கு இருக்குது, வேர் ஹவுஸ் இருக்குதுன்னு போட்டு வாங்க தெரியாதா எனக்கு? அதில் பாசிபிள் ரொம்ப சான்ஸ் லெஸ்ஸாக இருக்கும். நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர், பட் ஒரு நல்ல கம்பெனியாக மட்டும் கொடுங்க. நிறையா பேர் எடுத்து கொடுக்குற டாக்குமெண்ட்டு சரியாக இருக்குமா இல்லை ஒரிஜினலாக இருக்குமானே சந்தேகமாக இருக்குது. அப்படி நல்ல அனுபவங்கள் வாய்ந்தவங்க மட்டும் என்கிட்ட அன்ஸ்கில்டுக்கு ஹெல்ப் கேளுங்க. மோஸ்ட்லி இந்தியாவில் இருந்தால் அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அரபு நாடுகளில் இருந்தால் கூட ஏதாவது நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ஒர்க் பெர்மிட்டுக்கு ஒரு 50,000 ஒரு 80 பே பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் ஃப்ரீ ரெக்யர்மெண்ட் தான், காசெல்லாம் தேவையில்லை. இப்போ இன்கேஸ் ரிஜெக்ட் ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு 50 ஒரு 60 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு லாஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய தொகை இல்லை. ஆனால் இதே காஸ்ட்டில் நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பெர்மிட்டை வாங்கினீங்கன்னா இதோட ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா சொல்கிறாங்க. விசா ஃபீஸு, சப்போர்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 50,000க்கு நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கினா கூட நீங்கள் மொத்தமாக செலவு பண்ணி ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது 2,00,000 ரூபாய்க்கிட்ட ஆயிருக்கும். மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து அன்ஸ்கில்டு ட்ரை பண்ண போகிறவங்க இதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்டன்னு இல்லை, வேறு யாருக்கிட்ட போய் அன்ஸ்கில்டு கேட்டாலும் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக காசு நீங்கள் ஒர்க் பெர்மிட் கொடுத்து வாங்கினாலும் அது வந்து நீங்கள் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு ப்ரோ இதுக்கு விசா வருமா இதுக்கு விசா வருமா அப்படின்னு அன்ஸ்கில்டை கேட்கவே வேண்டாம். 50-50 சான்சஸ் இருக்கும். 50% வரும், 50% வராமையும் போகும். ஸோ மோஸ்ட்லி 50 விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும்னா ஆல்ரெடி விசா வாங்கின டாக்குமெண்ட்டாக இருக்கணும், அந்த கம்பெனியோடைய எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பெர்மிட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்னும் உங்களுக்கு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிரிட்டீரியாஸ் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அன்ஸ்கில்டுலேயும் விசா வாங்கணும் அப்படின்னா
ஸோ அதனால் இதெல்லாம் தெரியாமல் அன்ஸ்கில்டுக்கு கேட்காதீங்க. இந்த ஜாபை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரக் டிரைவர் ஆல்ரெடி வாங்கின கம்பெனி இல்லை, இது புது கம்பெனி தான். அந்த கச்சார் தான் நம்ம இவங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன்ஸ் இல்லை, எந்த நாட்டுக்காரவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆனால் மோஸ்ட்லி தமிழ் பேசுவோம். ஆனால் நம்ம ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கிறவங்க கூட நேபாளிலேருந்து கொடுத்துருந்தாங்க, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அப்படின்லாம் சொல்லி ட்ரக் டிரைவர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. கொடுக்கலாம், எந்த கண்ட்ரி சிட்டிசன்ஷிப்பாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் அவங்களுக்கு மினிமம் ஒரு 2 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இங்கிலீஷு பேச தெரிஞ்சிருக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரக் டிரைவரில் கம்யூனிகேஷன் மஸ்ட்டு. அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல தெரியணும். நிறையா பேர் அது தெரியாமல் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் படிச்சிருப்பான், இங்கிலீஷ் பேச தெரியும், ஆனால் ஒரு ஸ்கில்டு இருக்காது. ஸ்கில்டு இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. நம்ம ஊரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. தயவு செய்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அது ரிலேட்டடாக வேலைக்கு போக முடியலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கில்டை லேர்ன் பண்ணுங்கள். வெல்டரு பார்க்க முடியாது, ஃபிட்டரு பார்க்க முடியாதுன்னா ட்ரக் டிரைவிங்கை கற்றுக்கோங்க. ஃப்யூச்சரில் கை கொடுக்கும். 50 வயசு வரைக்கும் இங்கே வெளியில் ஆள் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் 35 வயசுனா கூட 5-6 வருஷத்துக்குள்ளே நீங்கள்லாம் ட்ரக்கு கற்றுக்கலாம். ஃப்யூச்சரில் ரொம்ப எப்படி 2 லேக்கெல்லாம் இங்கே அழகாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. 2 to 3 லேக்கெல்லாம் ஜெர்மனி, இந்த ஃப்ரான்ஸு, இந்த சைடெலாம் வண்டி போயிட்டு. ஸோ அதனால் இப்போ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். மைண்டை நல்ல கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க. எதை சூஸ் பண்ணால் என்ன மாதிரி சம்பளம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ இன்கேஸ் ட்ரக் டிரைவராக இருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஸ்போக்கன் கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்குள்ளே பேசுங்க. இந்த மாதிரி இங்கிலீஷில் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் சிம்பிளாக உங்களை வந்து எஸ்ஐ மாதிரி நீ பாட்டுக்கு ஒப்பி உன்னைய பற்றி சொல்லிட்டே இரு அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு அவங்க கால் பண்ணுவாங்க, ஹவ் ஆர் யூ, என்ன எதுன்னு கேட்பாங்க, எதுக்கு இங்கே வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ ட்ரக் டிரைவர் லைசன்ஸ் இருந்ததுன்னா இங்கிலீஷை கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கள். 1 மந்த் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இல்லை நிறையா பேர் லைட் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு இருக்குமான்னு கேட்குறீங்க. கார் ஓட்டுறதெல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, உலக அதிசயம்லாம் இல்லைங்க. இங்கே கார் வச்சுருக்க எல்லாருமே வண்டி ஓட்டுறாங்க. ஸோ அதனால் மற்ற கண்ட்ரிக்கும் யூரோப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸு அப்படின்னா அவங்க வெளியில் போயிடுவாங்க, ஒய்ஃபுகளுக்குன்னு தனியாக ஒரு காரை வச்சு அவங்க அதிகமாக வெளியில் போகமாட்டாங்கிறதுனால அவங்க வந்து வாண்டட் அதிகமாக இருக்கும். அரபு நாடுகளில் லைட் டிரைவருக்கு இருக்கும். லைவ் டிரைவருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சான்ஸ் லெஸ்ஸு தான். நம்ம ஊரில் இந்த வாட்ச்மேன் இருக்கிற மாதிரியும் இந்த சைடில் வாட்ச்மேன் இருப்பாங்களா, தோட்ட வேலைக்கு இருப்பாங்களா அப்படின்ட்டு நம்ம ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த ஜாபுக்கெல்லாம் அங்கெல்லாம் ஆள் வைக்க மாட்டாங்க. இங்கே இந்த ஊரில் எல்லாம் செக்யூரிட்டி கார்டை நான் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு வீட்லேயுமே தோட்டக்காரங்க, செக்யூரிட்டி, சமையல்காரங்க அப்படின்லாம் வச்சதில்லை. தான் வேலையை எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி யூரோப்பை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவனுக்குன்னு ஒரு சில வாண்டடுகள் இருக்குது. அந்த ஜாபுக்கு மட்டும்தான் ஒர்க் பெர்மிட் ரிலீஸ் பண்ணுறான், அந்த ஜாபுக்கு மட்டும்தான் வீசா அப்ரூவலும் பண்ணுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஜாபு அப்படின்னு கற்றுக்கோங்க. நீங்கள் படித்த வேலைக்கு தான் இங்கே வரணும் அப்படின்னு யூரோப்பை தயவு செய்து சூஸ் பண்ணாதீங்க. இங்கே படிப்பு ரிலேட்டடாக வர்றவங்க அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஎன்சி ஆப்ரேட்டரு, ப்ரோக்ராமரு, இவங்களுக்கு நிறைய வேக்கன்சி இருக்குது. குரோசியா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்குது. ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் சொல்ல போனோம்னா ஸ்டடி ரிலேட்டடாக நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னா தயவுசெய்து லோக்கல் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி அது ரிலேட்டடாக கொஞ்சமாவது பேசிக்காக படிக்க கற்றுக்கோங்க. அது ரிலேட்டடாக மெயில் போட கற்றுக்கோங்க. அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். அதாவது படிப்பு ரிலேட்டடாக தான் வருவேன் அப்படின்னா இப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். உடனே கிடச்சிருமா, எப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து கேள்வி கேட்காதீங்க. முயற்சி எடுங்க. முயற்சியே பண்ணாமல் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. இப்போ ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போட்டு கூகுளில் போட்டு போலந்தில் இருக்க கம்பெனியை போடுங்க. ஏகப்பட்ட கம்பெனி லிஸ்ட்டு வரும். அதில் போய்ட்டு மெயில் ஐடி எடுங்க. கொஞ்சோண்டு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் போலீஸை கற்றுக்கோங்க. இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள் மெயிலை, அதை அப்படியே காப்பி பண்ணி ட்ரான்ஸ்லேட் போடுங்க போலீஸுக்கு, அதில் அனுப்பி விடுங்க. மோஸ்ட்லி டைரெக்டாக இருக்கிற கம்பெனி வந்து ஹையர் பண்ணுறது ரொம்ப ரேரு. போலந்தில் 10 கம்பெனி இருக்குன்னா அதில் ஒரு 8 பேருக்கு மேலே சப் கான்ட்ராக்ட் ஏஜென்சி மூலமாக தான் ஹையர் பண்ணுறான். இவனுக்கு அந்த ஒர்க் பெர்மிட்டை ரிலீஸ் பண்ணி உங்களை வர வச்சு இந்த டிஆர்சி கார்டு, டேக்ஸு இதெல்லாம் போலந்தில் அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. இப்போ நீங்கள் குரோஷியா, ஹங்கேரியெல்லாம் போனீங்கன்னா டேரெக்டாக உங்களை எம்ப்ளாயர் தான் ஹையர் பண்ணுவார். அவர் தான் டேக்ஸ் கட்டுவார். அவர் தான் உங்களுக்கு டிஆர்சி கார்டு பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் போலந்து அப்படி இல்லை. இடையில ஒரு சப் கான்ட்ராக்ட் ஏஜென்சின்னு ஒருத்தங்க இருக்காங்க. 10ல் 2 பேர் தான் டேரெக்டாக எடுப்பாங்க அதிகபட்சமாக. மீதி எல்லாமே ஏஜென்சி சப்போர்ட்டை வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்கும். அவங்களுக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் படித்த ரிலேட்டடாக தான் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் படிச்சிருக்கேன் ப்ரோ, யூரோப்புக்கு வரணும் அப்படின்னா என்னென்ன வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் அந்த ஸ்கில்டில் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி எனக்கு ஸ்கில்டு இருக்குது அப்படின்னா கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸை எடுங்க. மோஸ்ட்லி யூரோப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு பெட்ருவே ஒரு ஸ்கில்டு இருக்கணும்.
அந்த அந்த ஃபீல்டுலேயே ஒரு 2, 3 இயர்ஸ் அனுபவம் இருக்கணும். கல்ஃப் ரிட்டர்னா இருந்தீங்க அப்படின்னா, கண்ண மூடிக்கிட்டு நீங்க இந்தியாவுல இருந்தாலும் சரி, அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மோர் பாசிபிலிட்டீஸ் இருக்கும் உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கு. இந்த யங்ஸ்டர் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ரொம்ப ரிஸ்க்கா இருக்கும். சின்ன பசங்களுக்கு தான் அதிகமா சந்தேகப்படுறாங்க. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிஜெக்ட் ஆகுறதுக்கு மெயின் காரணம் டாக்குமெண்ட் இப்படி இருக்கணும் அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. அப்ளை பண்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லன்னா அப்ளை பண்ணி குடுக்குற ஏஜென்சிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏஜென்சிக்கு தெரியுமா இல்லையான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு தேவை காசு குடுத்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் எடுத்து குடுத்துருவான். சப்மிட் பண்ண வச்சுருவான். விசா பார்த்தா ரிஜெக்ட் ஆயிரும். அந்த டைம்ல கிட்டத்தட்ட ரூ. 2,00,000லேருந்து ரூ. 3,00,000 காசு வாங்குறாங்க ஏஜென்சி. ஸோ, அதனால மோஸ்ட்லி அமௌண்ட் குடுக்க போறதுக்கு முன்ன என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க. என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா போட்டுருங்க. உடனே வீடியோ போயிட்டு பாருங்கன்னா, நம்பர் எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு புடிக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு டைமுமே இதை நம்ம ஏன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் பண்ண வைக்கிறீங்க. பாருங்க, நம்ம இப்போ ஒரு டாபிக் எடுத்தோம். 3 வேலை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, இந்த உங்கள பத்தியே குறை சொல்லியே வீடியோ வேற பக்கம் போயிருது. அப்புறம் ஃபேஸ் காட்ட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அது வேற கம்ப்ளைண்ட்டு. அப்பா நான் வந்து இங்க நல்லா மேக்கப் போட்டுட்டு, அந்த வேலைய விட்டுப்புட்டு இதில YouTubeல முழு நேரமா பணம் சம்பாரிக்கிற நோக்கத்தில நாங்க இத பண்ண கிடையாது. நான் இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்துட்டு வந்துட்டு இப்ப தான் டக்குன்னு போயிட்டு சமைச்சுட்டு, அப்படியே வந்து நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். வீடியோ போடணுமே ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சே ஒரு 2 மாசத்துட்டு இருக்கும். எனக்கு டைம் கிடைக்கல. இத ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால எங்களுடைய இருக்கிற சிச்சுவேஷன புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அது எப்படி இருக்கு? எங்கேருந்து கிடைக்குது? அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். தேட வேண்டாம். அதாவது உங்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷன். என்னுடைய வீடியோவுல அது பக்காவா தெளிவா இருக்கும். மத்த யூடியூபர்ஸ் சொல்றத விட நம்ம அதிகமாவே சொல்லுவோம். ஒரு டைம் ஒரு வீடியோவ நீங்க தெளிவா பாருங்க. உங்களுக்கே எல்லாமே புரியும். உங்களுக்கு நான் அதிகமா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இவ்வளவு இருக்குது ப்ராசஸ். இத தெரியாம யாருமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. குறிப்பா என்னுடைய வீடியோஸ போய் பாருங்க அப்படின்னா, தயவு செய்து அத போய் பாருங்க. நீங்க பார்க்கிறதுனால எனக்கு ஒரு ஆள் போய் பார்க்க போறதில்ல. எனக்கு ரூ. 10,000 வந்து கொட்ட போறதில்ல இங்க. இன்னும் நம்ம அந்த ஏர்ன் பண்றதுக்கான அது கூட நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆகல. ஸோ, அதனால YouTube இந்த தேவையில்லாதவங்கள பார்த்து பணம் சம்பாரிக்கிறாங்க. ஜிபி முத்து, திருச்சி சாதனா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியே எல்லாரையுமே நெனச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. லட்சக்கணக்கான வியூஸ் இருக்கும். நம்ம போடுறது நம்மகிட்ட ஒரு 7,000 பேர் இருக்காங்க. அதில வீடியோஸ பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடியோ 5,000 போகும். இல்லன்னா ஒரு 1000, 2000 இவ்வளோ தான் போகும். அதுலலாம் எனக்கு வந்து காசு கொட்டன்னு கொட்ட போறதில்ல. ஸோ, கற்பனையில மிதக்காதீங்க. ஏதோ தேவையில்லாத டைம வந்து தேவையில்லாததுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபியூச்சரா இருக்க போது. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,00,000 ரூ. 3,00,000 நீங்க காப்பாத்தணும் அப்படின்னா, 1 மணி நேரம், 2 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்து தான் ஆவணும். ஸோ, ரொம்ப ஓவரா டாபிக்க விட்டு வெளியே போயாருச்சு. ஸோ, அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருவோம். ட்ரக் டிரைவர் ஃபர்ஸ்ட் வாண்டட் இருக்குது. முன்ன இருந்த கம்பெனி இல்ல. இது ஒரு புது கம்பெனி. அத விட ரொம்ப பெரிய கம்பெனி. மோர் பாசிபிலிட்டி இருக்கும் விசா பாசிபிளுக்கு. இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். கல்ஃப் ரிட்டர்ன் இந்தியா எதுவா இருந்தாலும் ஓகே. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் மஸ்ட் தயவுசெய்து. இங்க கம்பெனிலேருந்து என்ன கேட்குறாங்களோ, அது இருந்தா தான் நீங்க எலிஜிபிள். பாருங்க நான் லைசென்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? அப்படின்னு என்ட்டலாம் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும். கம்பெனி நீடட். டைரக்ட்டா கம்பெனி அப்ரோச் பண்றதுனால, இவங்க உங்கள ஃபேஸ் டூ ஃபேஸோ, இல்ல வண்டி ஓட்டுற வீடியோ கேட்டோ, இல்ல டைரக்ட்டா வந்தோ எடுக்கல. ஜஸ்ட் உங்க டாக்குமெண்ட்ட பார்த்தாலே நீங்க ட்ரக் டிரைவர் தான் அப்படின்னு செலக்ட் பண்றாங்க. ஸோ, அதனால ரெஸ்யூம் ரெஸ்யூம் கூட கேட்கல. பாஸ்போர்ட் காப்பி, நம்ம லைசென்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் மஸ்ட் ட்ரக் டிரைவரோ இல்ல ட்ரெய்லர் டிரைவர்னு மென்ஷன் ஆயிருக்கணும். ஸோ, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சதுன்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு மினிமமா செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் இருக்கும். முன்ன மாதிரி ஒரு 10K இல்லன்னா ஒரு 20K அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பெர்மிட் அது ரீஃபண்டபிள் தான். நீங்க இங்க அந்த டாக்குமெண்ட்ட வாங்கி விசா சப்மிஷன் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, நீங்க இங்க வந்ததுக்கப்புறம் குடுத்துருவாங்க. இது கொஞ்சம் லென்த்தான ப்ராசஸ். நீங்க எங்க இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவா இன்னும் கொஞ்சம் அப்பாயின்ட்மென்ட் ப்ராப்ளம் இருக்குது. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கீங்கன்னா, அது லக்கி ட்ரா படி தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ, டாக்குமெண்ட்ட வாங்கிக்கிட்டு எனக்கு அப்பாயின்ட்மென்ட்க்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்து என்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கான நேரம் என்கிட்ட இல்லை. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் தான் பண்ண முடியும். இதுவே என்னுடைய பெஸ்ட்ட நான் குடுக்குறேன்னு அர்த்தம். ஏன்னா ரூ. 4,00,000 போயிட்டு இருக்கிற ஒரு இத போயிட்டு ஒரு 20,000த்துல உங்களுக்கு எடுத்து குடுக்குறேன் அப்படின்னா, மீதிய நீங்க தான் லேர்ன் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ, இத வாங்கிட்டு அடுத்து அப்படியே சைலன்ட்டா இருந்து ப்ரோ அடுத்து அப்பாயின்ட்மென்ட் கொஞ்சம் சொல்லுங்களேன். அடுத்து சப்போர்ட் டாக்குமெண்ட் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேன்னுலாம் சொல்லல. பட் நீங்களும் லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்றேன். அந்த ஏஜென்சி மாரி ட்ரீட் பண்ணாதீங்க. எனக்கு இதோட வொர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆள் அங்க இருந்து இங்க வந்து இறங்குற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு தேவையா சொல்லுங்க? இவங்க கூடயும் பேச வேண்டியது இருக்கு. கம்பெனி கூடயும் பேசிக்கிட்டு இருக்கு. எந்தவித ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம. ஸோ, அதனால என்னுடைய சிச்சுவேஷன புரிஞ்சுகிட்டு, அதுக்கு ஏத்த மாரி கோஆப்பரேட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கலாம். ட்ரக் டிரைவரு சொல்லிட்டேன். அடுத்து வெல்டர் ரொம்ப புரொஃபஷனல் வெல்டரு. திக்கு, மிக்கு இருந்தால் வாங்க. ஆர்க்கு மட்டும் இருந்தா தயவுசெய்து வர வேண்டாம். திக்கு, மிக்கு, ஆர்க்கு திக்கு இல்ல ஆர்க்கு மிக்கு அப்படின்னு மிக்ஸ்டா இருந்தாலும் பரவால்ல. நெறைய டாக்குமெண்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. டாக்குமெண்ட் தான் பேசும்.
இப்போ நம்ம சும்மா கூட ஃபேக்காக ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் ப்ரோ அப்படின்னா, அவங்க குவாலிட்டி இன்ஜினியர் வெல்டரு வந்து அவங்க செக் பண்ணி தான் இவங்க ஒரிஜினல் வெல்டரா இல்லையாங்கிறத அவங்க பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. இதுலேயும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அனுப்புறீங்கன்னா, வெல்டருக்கும் ஃபிட்டருக்கும் இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு அவங்க ரிசல்ட்டை சொல்கிறதுக்கு ஒரு 2 மந்த் ஆகுது. ஸோ டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா, தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் சொல்கிற வரைக்கும். நானே பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அவங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்க. மோஸ்ட்லி இந்த வெல்டிங் டெஸ்ட் அடித்த சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, அப்புறம் அந்த நிறையா இருக்கும்ல வெல்டிங்க்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, எவ்வளவுக்கு எவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கம்பெனி வந்து உங்களை செலக்ட் பண்ணுது. ஆல்ரெடி ப்ராசஸ்லேயும் ஒரு 2, 3 பேர் போய்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி செலக்ட் ஆகி. ஸோ அதான் நான் சொன்னேனே 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. ஒரு 2, 3 பேர்ட்ட அப்ரோச் பண்ணி டைரக்ட் கம்பெனி நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் அதே மாதிரி தான் ட்ரக் டிரைவர் மாதிரி தான். ஒரு மினிமம் ஆஃப் டெபாசிட் இதுக்கும் இருக்கும். சேம் இதே தான், ரீஃபண்டபிள் தான். ஏன்னா நிறைய பேர் டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு விசா வாங்கிட்டு வேறு எங்கேயாவது போயிடுறாங்க அப்படிங்கிறதுனால, நீங்கள் கம்பெனியோட சப்போர்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். டாக்குமெண்ட்டு மட்டும் வாங்கிட்டா நீங்கள் விசா வாங்கிடலாம்னு நினச்சிடாதீங்க. கம்பெனி நீங்கள் சப்மிஷன் பண்ணும்பொழுது இன்ஃபார்ம் பண்ணால் தான் எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு விசா ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் மஸ்ட்டு ரொம்ப மினிமம் ஆஃப் இருக்கும். மோஸ்ட்லி விசா கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும். கல்ஃப் ரிட்டர்னு ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் கண்ணை மூடிட்டு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வெல்ட்ரு இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப பக்காவாக இருக்கணும். சர்டிஃபிகேட் தான் இங்கே செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அந்த மாதிரி 2 மாதம் வெயிட் பண்ணணும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஃபிட்ரு ஐசோமெட்ரிக் டயக்ராமு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மெக்கானிக்கல் ஃபிட்டர், பைப் லைன், அதாவது இந்த ஷிப்யார்டு சைடு, நம்ம விண்டு சைடு, அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்லாம் இருக்கும்ல, அதில் பைப்பு டயக்ராமை பார்த்து ஃபிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்மால் டாக்கா வைக்க தெரிஞ்சால் கூட இன்னும் உங்களுக்கு அடிஷ்னல். அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கேட்குறாங்க. ஸோ ஃபிட்டர் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஃபிட்டராக இருந்தால் மட்டும் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஃபிட்டர் தான், என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வராதீங்க. அவங்க சர்டிஃபிகேட்டு தான் ரொம்ப மெயினு. கம்பெனியில் என்ன கேட்குறாங்களோ அது நீடட் இருக்கிறவங்க, எலிஜிபிள் இருக்கிறவங்க மட்டும் தயவுசெய்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சேம் இதே தான். ஒரு மினிமம் ஆஃப் அமௌண்ட் இருக்கும். செலக்ட் ஆக நீங்கள் ரிசல்ட்டை சொல்கிறதுக்கு ஒரு 2 மந்த் ஆகும். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப விசா கிடைக்கிறதுக்கு அதிக பாசிபிள் இருக்குது. இந்த 3க்குமே டாக்குமெண்ட்டுக்கு மட்டும்தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மினிமம் ஆஃப் டெபாசிட் கட்டுற பேமெண்ட்டு ஒர்க் பெர்மிட்டு கம்பெனிக்கு தான் பே பண்ண போகிறீங்க. நீங்கள் எனக்கு பே பண்ணலை. உங்களால் நீங்கள் டைரெக்டாக பே பண்ண முடியுது அப்படின்னா கம்பெனி அக்கௌண்ட்டை கூட நான் வாங்கி தர்றேன். நிறையா பேர் அதை என்னமோ எனக்கு கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. நிறையா பேருக்கு நம்ம ஊரில் இருந்தோ இல்லை அரபு நாடுகளில் இருந்தோ யூரோப்புக்கு அனுப்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் எனக்கு அனுப்புங்க, வேணால் என்னுடைய சேலரியை நான் இங்கே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேனே தவிர, இது தப்பாக நிறைய பேருக்கு இந்த 10,000 20,000த்தையும் நான் வாங்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 10,000 கூட இல்லை, ஒரு டிக்கெட்டை காசை கூட நீங்கள் போடலை அப்படின்னா எந்த கம்பெனி உங்களை ஃப்ரீயாக எடுக்கும்? ஒரு ஸ்கில்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மினிமம் ஆஃப் டெபாசிட் கேட்குறாங்க. அன்ஸ்கில்டில் ஃப்ரீ ரெக்யர்மெண்ட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் டாக்குமெண்ட்டுக்கு நான் கேரண்டி சொன்ன டைம் இல்லைனாலும் 2 to 3 மந்த் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் கையில் கிடச்சிரும். 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் டிபெண்ட்ஸ் ஆன் சிட்டியை பொறுத்து, கவர்மெண்ட் அப்ளிகேஷனை பொறுத்து உங்களுக்கு வருடங்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் சப்மிஷன் பண்ணி டிக்கெட்டை போட்டு நீங்கள் வரணும். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக நெக்ஸ்ட் எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய பழைய வீடியோஸை பாருங்கள். டாப்பில் நம்பர் இருக்கும். எனக்கு டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு கிளியர் வாய்ஸ் நோட்டு எனக்கு தெளிவாக போடுங்க. ட்ரக் டிரைவராக இருந்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசி எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. வெல்டர் ஃபிட்டராக இருக்கீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணி இதெல்லாம் இருக்குது, வேறு ஏதாவது ரெடி பண்ணால் கொஞ்சம் ஓகேவா இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப ப்ரொஃபஷ்னல் வெல்டரு, ப்ரொஃபஷ்னல் ஃபிட்டரு, ப்ரொஃபஷ்னல் ட்ரக் டிரைவர், வெல் எக்ஸ்பீரியன்ஸு, கல்ஃப் ரிட்டனாக இருந்தால் இன்னும் பெட்ரு. ஏஜென்சிகிட்ட போனீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்க்கு குறையாமல் உங்களால் பண்ண முடியாது. பட் இவங்க டாக்குமெண்ட்டு ரொம்ப மினிமம் ஆஃப் அமௌண்ட்டில் நீங்கள் பண்ணிவிட்டு வரலாம். யாருமே இங்கே இன்டர்மீடியேட்டு கிடையாது. ஏஜென்சி இல்லை இடையில. சொல்ல போனோம்னா நீங்கள் டைரெக்டாக கம்பெனியில் அப்ரோச் பண்ணுறீங்க, அவங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, விசா வாங்கிட்டு வேலையும் ரெடியாக உள்ளது. அவங்களே பிக்கப் பண்ணி உங்களை கொண்டு வேலையில் விட்ருவாங்க. ஸோ அதனால் இந்த அன்ஸ்கில்டுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குற கேள்வியில் தயவுசெய்து என்கிட்ட அவாய்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஓகேன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன் பிரதர், எனக்கு இந்த ப்ரொசீஜரெல்லாம் தெரியும், என்ன நடக்கும், அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கணும், ரிசல்ட் எப்படி வரும் அப்படி தெரியுமுன்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல கம்பெனிக்கிட்டலாம் அப்ரோச் பண்ணுறேன், அன்ஸ்கில்டுக்கு கொடுங்க அப்படின்னு. மோஸ்ட்லி இண்டியன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க, கொடுக்க முடியாது, ஆல்ரெடி இங்கே இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். ட்ரை வேணால் பண்ணலாம், தவிர ஏஜென்சி மாதிரி கேரண்டி, வாரண்டி, 100% உறுதி, அஷூரன்ஸு இதெல்லாம் என்னால் தயவுசெய்து கொடுக்க முடியாது. பிகாஸ் எம்பசி எடுக்கிற முடிவு. உங்களுக்கு ஸ்கில்டு இல்லை அப்படின்னா அதை யாராலையும் கேரண்டி சொல்ல முடியாது. இங்கே பண்ணாலும் சரி, ஏஜென்சிக்கிட்ட பண்ணாலும் சரி, யாருக்கிட்ட பண்ணாலும் சரி, இதுதான்
இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ இந்த ட்ரக் டிரைவரு, வெல்டரு, ஃபிட்டரு இந்த 3 கேட்டகரியில் இருந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள். ரொம்ப மினிமம் ஆஃப் அமௌண்ட்டில் நீங்களும் போலந்துக்கு வாங்க. உங்களுக்கு இது தேவைப்படலைனாலும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த பயனடையட்டும். இந்த நம்ம வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா மற்றவங்களுக்காவது கிடைக்கணும் அப்படின்னு தான். உதவி அடிப்படையில் தான் இது போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இது மென்மேலும் இன்னும் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு வேணும். இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஏஜென்சியை ஸ்கில்டு பர்சன் அவாய்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி கல்ஃபாக இருந்தால் இன்னும் பெட்ரு. ஏன்னா அந்த அப்போ ஆல்ரெடி சொன்னல, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் ஒர்க் பர்மிட் வாங்கினாலும் நீங்கள் டிசிஷனை பார்க்குறது ரொம்ப மினிமம் ஆஃப் காஸ்ட்லேயே முடிஞ்சிடும். இந்தியாவாக இருந்தால் ரொம்ப காஸ்ட்டாகவும் அப்பாயின்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அன்ஸ்கில்டுக்கு நான் சொன்னதாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும் சரி, என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். கால் கண்டினியூஸாக அடிக்க வேண்டாம். தயவுசெய்து எனக்கு வாய்ஸ் போடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அன்ஸ்கில்டுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் அடுத்த வீடியோ அவங்களுக்கு போடுவேன். அதே மாதிரி இன்னும் இந்தியாவுக்கு அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் கேட்ச் பண்ண முடியுது அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். முன்னையெல்லாம் ஏமாந்துட்டாங்க, ஏதாவது ஒரு ஏஜென்சிட்ட கொண்டே காசு கொடுத்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அதை வெளியில் சொல்கிறதுக்கு நம்ம வெட்கப்பட்டோம், அவமானப்படுவோம். கேவலம் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டானே ஏமாளி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்படின்னு இந்த சுற்றி இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கங்கிறதுனால தான் ஏமாற்றப்பட்டதை கூட வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க. நான் நிறைய பேருக்கு நான் அதை அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் தெரியாமல் இன்னும் பல பேர் ஃப்யூச்சரில் கொண்டே அதில் அப்ளை பண்ணி ஏமாறலாம். ஸோ அதனால் ஏமாறுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குத்தமே கிடையாது, கொலை குத்தம் கிடையாது. உங்களை ஏமாத்தினவன் தான் வெட்கப்படணுமே தவிர, அவன் ஒருத்தரை நம்பி நீங்கள் காசை கொடுத்து அவங்க ஃப்யூச்சரை கையில் கொடுத்ததுக்கு அவன் தான் அவமானப்படணுமே தவிர, நீங்கள் வெளியில் சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி ஒன்றுமே கேட்கல, இந்த மாதிரி ப்ரொசீஜர் சொன்னாங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு சொல்லுங்கள். முகம் தெரியாத ஆளுகளுக்கு கூட நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் நண்பர் வட்டாரத்தில் பழக்க வழக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நான் அமௌண்ட் கட்டினேன், என்னை இந்த மாதிரி சீட் பண்ணிட்டான், இந்த மாதிரி நான் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். ஏன்னா ஃபியூச்சரில் அதே ஏஜென்சியில் வேறு யாரும் அப்ளை பண்ணாமல் தடுக்கப்படலாம். இன்னும் ஒரு கசப்பான உண்மை, நான் இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, முன்னே அப்ளை பண்ணி ஏமாந்தவங்க தான் வெளியில் சொல்ல தயங்குனாங்களே தவிர, இப்போ விசா வாங்கிட்டு நம்ம ஒருத்தவங்க மூலமாக பயனடைகிறது கூட அதை மனசார சந்தோஷமாக வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படி, என்ன கண்ணோட்டத்தில் அவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. நம்மளுடைய நோக்கம் முழுக்க முழுக்க அதே 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு கொடுத்து வர வேண்டியதை நம்ம ஜஸ்ட் ஒருத்தர் 60,000 ரூபாய்க்குள்ள இங்கே வித்து டிக்கெட்டோடு இங்கே வந்து இறங்கினாரு, எவ்வளோ கம்மியாக வந்து இறங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவருக்கு தானே கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியும், அவரும் அதை ஒரு மற்றவங்களுக்கு கிடைக்காதது ஒன்று நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ விலை கம்மியாக கிடைச்சிருக்குங்கிறது அதோட அருமையாக அவருக்கும் தெரியாத மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். அது ஏன் அப்படின்னு தெரியல. இப்போ ஒரு யூடியூபர் இதே மாதிரி தான் ட்ரக் டிரைவருக்கெல்லாம் ஏற்றுறாங்க, பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 4,50,000 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் வித்து டிக்கெட்டோட. அங்கேருந்து ஒரு ஏஜென்சி நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லி அப்படி தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அவங்க வந்ததுக்கப்புறம் வந்த உடனே பிடிச்சி யூடியூப்பில் உட்கார வச்சு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ போகுது. அவர் இதில் வர்ற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் தான் கடவுள், அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வருது. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது இவர் இல்லாமல் ஏஜென்சிட்ட கொடுத்தாலும் அதே காசில் தான் வந்திருக்கும். அப்படி வந்திருந்தாலும் கூட ஏஜென்சியை தான் குறை சொல்லுவோம். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஏஜென்சி வாங்குகிற அதே அமௌண்ட்டோ இல்லை அதை விட அதிகமாகவோ வாங்கிட்டு அவங்கள அந்த மாதிரி வாங்கினவங்க அவங்கள கடவுளாக இது பண்ணும் பொழுது அவர் எவ்வளோ கம்மியாக அதை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதோட ஒர்த்து வந்து அவருக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல வர்றேன். இன்னொருத்தங்கலாம் ஜஸ்ட் ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா அப்படியே கூவுறாங்க, இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்தானே அவரை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு, நம்மளால் பயன் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவரை நான் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய நான் நினைப்பேன். இதே மாதிரி மற்றவங்க நினைப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்களுக்கு இதை வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இந்த ஒரு ஆளை வச்சு இன்னும் ஒரு 10 பேரை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அனுபவமான ஓட்டு இறக்கப்பட்டு வீடியோ போடுவாங்களே, பாரா அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அங்கே அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்தோன்னு ஒரு வீடியோ, அங்கேருந்து விசா வாங்கினதுக்கப்புறம் ஒரு வீடியோ, சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ, இறங்கினதுக்கப்புறம் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனாலையும் இந்த மாதிரியும் நம்மளை வச்சு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்களா, இல்லை இந்த மாதிரி காசு வாங்கிட்டு வந்தால் தான் அதோட அருமை அதோட வேல்யூ தெரியும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலை.
காசு குடுத்து வாங்குனவங்களும் வந்து அவங்கள புகழ்றாங்க. நம்ம ரொம்ப கம்மியான காசுல வந்தவங்க கூட மனசார ஒரு நன்றி சொன்னால் கூட போதுமானது. மனிதாபிமானம் இப்ப நம்ம மக்கள்ல இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப வேற ஏதாவது ஒரு நாட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து, அங்க ஏதாவது மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா, அவங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. ஐயோ! பாவம் அவங்கள எப்படியாவது நல்ல நிலைமைக்கு பண்ணணுமே அப்படின்ட்டு. முகந்தெரியாத ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு நீங்க ஒரு இரக்கப்படும் பொழுது, நம்ம கண்ணு முன்னாடியே நடமாடுற நம்ம மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் தெரிஞ்சத சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு ஏஜென்சி மூலமா அப்ளை பண்ணி உங்களுக்கு விசா கிடைச்சிருச்சுன்னா, தயவு செய்து வெளியில சொல்லுங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், இவ்வளோ காசு வாங்குனாங்க, இவ்வளோ இந்த மாரி நடந்துக்கிட்டாங்க, நீங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. உங்க மூலமா இன்னொருத்தர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு எந்த பணமும் இழப்பீடும் இயக்க போறதில்ல. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சத குடுக்குறது மூலமா ஒரு வாழ்க்கையில நல்லது நடக்குதுன்னா, அத விட என்ன உங்களுக்கு வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ஒரு ஏஜென்சிட்ட போயிட்டு உங்களுக்கு நடக்கல அப்படின்னாலும், அந்த இடத்துல இன்னும் ஒரு 10 பேர், 100 பேர் அவன் ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியில தயவு செய்து சொல்லுங்க. நீங்க வந்து என்கிட்ட தான் சொல்லணும், யூடியூபர் ஆளுகிட்ட தான் சொல்லணும்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லியாவது அத தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நான் இவர்கிட்ட கம்மியான காசுல விசா வாங்கினேன் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு அதிகமான அமௌண்ட் ஏமாந்துட்டேன் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்க. அவங்க கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். யாரையுமே உங்கள பணமோ, பொருளோ குடுத்து உதவி பண்ண சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னைய மாதிரி முகம் தெரியாத எல்லாரையும் பார்த்து போய் சொல்லு அப்படின்னு யூடியூப் ஆரம்பிச்சு சொல்லு அப்படிங்கல. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதுல நல்லது இருக்கு, இதுல கெட்டது இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, மனசார எல்லாருக்கும் தெரிஞ்சத ஷேர் பண்ணுங்க.